சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட முந்தைய படமான ஜெயிலர் ஒரு மிகப்பெரிய வசூல். இன்னைக்கு லால் சலாம் அவருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்தில் அவர் எக்ஸ்டெண்டட் கேமியோ அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலுமே அவரை வச்சு தான் வியாபாரம், அவரை வச்சு தான் இந்த படம் எல்லாமே. இப்போ இந்த படம் வசூல் ரீதியாக நேற்று அட்வான்ஸ் புக்கிங்கில் எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு. இது இல்லாமல் ஆந்திரா தெலுங்கானாவில் புவர் ஆக்குபன்சினால இந்த படத்துக்கு ஷோவை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட படத்துக்கு ஓப்பனிங் ஷோ இப்படி நடக்குமா? இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நேற்று யாத்ரா 2 அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத பேசுவோம். அப்புறம் ரவிதேஜா அவர்களோட ஈகிள், அப்புறம் ஹிந்தியில் ஷாஹித் கபூர் அவர்களோட தேரே பாத்தோன் மெயின் ஐசா உலிஜா ஜியா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம். ஸோ இந்த படங்களோட அட்வான்ஸ் புக்கிங் ரிப்போர்ட்டு, அப்புறம் லவ்வர் அந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு, அதோட அட்வான்ஸ் புக்கிங் ரிப்போர்ட்லாம் ரொம்ப தெளிவாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, புதிய பறவை தான். புதிய பறவையில் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அப்படின்னு ஒரு பாட்டு பயங்கரமாக இருக்கும். அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு. இன்னைக்கு கூட இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அந்த பாட்டில் அப்போவே பயங்கரமாக லைட்டிங்லாம் கலராக வேறு மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு என்னமோ டிஸ்டோபியன் வேர்ல்டு மாதிரி இருக்கும். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் குகன்ராஜ், நபிகா ஃபிர்தௌஸ், அன்வர் பாட்சா, ரியாஸ்தீன், அப்புறம் லேசி என்கே, கோமாளி. இந்த 5 பேர் முதல்ல கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். இன்னைக்கு வந்த படங்களில் நீங்கள் எந்த படத்தை பார்த்துட்டீங்க, எந்த படம் நல்லா இருக்குது, எந்த படம் நல்லா இல்லை அப்படிங்கிறது உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் போடுங்க. இப்போ நம்ம வசூலுக்குள்ளே போயிடலாம். அம்பாஜிப்பேட்டை மேரேஜ் பேண்ட் இந்த படத்தோட டே 7 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 55 லட்சம், வேர்ல்டு வைடு 57 லட்சம். ஸோ டோட்டலாக இது வரையும் ஆந்திரா தெலுங்கானாவில் 7,67 லட்சமும் 8,44 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. ஹனுமன் அந்த படத்தோட டே 28 இந்தியாவில் 71 லட்சம், வேர்ல்டு வைடு 80 லட்சம். இதுவரையும் இந்தியாவில் இந்த படம் 226 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 285 கோடியே 90 லட்சம் இந்த படம் வேர்ல்டு வைடு வசூல் பண்ணியிருக்கு. ஃபைட்டர் அந்த படத்தோட டே 15 இந்தியாவில் 2 கோடியே 48 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 29 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 223 கோடியே 61 லட்சம் இந்தியாவிலையும், 311 கோடியே 49 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் நேற்று ரிலீஸ் ஆன யாத்ரா 2. ஸோ இந்த படம் ஒரு பயோபிக்கு. யாத்ரா 1 ஆக்சுவலாக டே 1 பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. யாத்ரா 2 இதில் முக்கியமான ஒரு ரோலில் நம்ம ஜீவா நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக இந்த படம் ஓப்பனிங் ரொம்ப புவராக இருக்குது. இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப பெருசு, ஆனால் ஓப்பனிங் ரொம்ப புவராக இருக்குது. என்னடா அது முதல் நாளே இந்த அளவுக்கு வசூல் வந்திருக்கு, இவ்வளோதான் வந்திருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 85 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 43 லட்சம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி. இந்த படம் கிட்டத்தட்ட 20 கோடிக்கு வியாபாரம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதை வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். அயலான் அந்த படம் 28வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 7 லட்சம், வேர்ல்டு வைடு 8 லட்சம், 79 கோடியே 31 லட்சம். இந்த படம் இன்றைக்கி சன்னெக்ஸில் வந்துடுச்சு. சன்னெக்ஸில் ஆக்சுவலாக இந்த படம் பார்க்குறதுக்கு அவ்வளோ குவாலிட்டி பயங்கரமாக இருக்குது. அப்படியே 2 கண்ணை எடுக்க முடியல, அப்படி இருக்குது உண்மையில். அந்த விஎஃப்எக்ஸ்லாம் உண்மையிலே நல்லாயிருக்கு. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் சன்னெக்ஸில் பாருங்கள், நல்லாயிருக்கு. இப்போது இந்த படம் இன்றைக்கி சன்னெக்ஸில் வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நிறையா படங்கள் வந்துடுச்சு. அதனால் இந்த படம் இதே மாதிரியே 7 லட்சம் 8 லட்சம்லாம் வசூல் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் வசூல் பண்ணுறதே பெருசு. ஸோ அதனால் பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குது, அதுக்கு சொல்லலாமா வேணாமாங்கிறதுலாம். சிங்கப்பூர் சலூன் அந்த படத்தோட டே 15 தமிழ்நாட்டில் 7 லட்சம், வேர்ல்டு வைடு 8 லட்சம், 10 கோடியே 6 லட்சம் உலகம் முழுக்க இது வரையும் டோட்டலாக வசூல் பண்ணியிருக்கு. ப்ளூ ஸ்டார் அந்த படத்தோட டே 15 தமிழ்நாட்டில் 24 லட்சம், வேர்ல்டு வைடு 26 லட்சம், 9 கோடியே 71 லட்சம் உலகம் முழுக்க இது வரையும் டோட்டலாக வசூல் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கு இந்த படம். மறக்குமா நெஞ்சம் அந்த படத்தோட டே 7 தமிழ்நாட்டில் 5 லட்சம், வேர்ல்டு வைடு 6 லட்சம். ஸோ இது வரையும் 60 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில், வேர்ல்டு வைடு 67 லட்சம்.
டெவில் அந்த படத்தோட டே 7 தமிழ்நாட்டில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 11 லட்சம், 1,28,00,000 இந்த படம் உலகம் முழுக்க இதுவரையும் டோட்டலாக வந்து வசூல் பண்ணியிருக்கு. வடக்குப்பட்டு ராமசாமி அந்த படத்தோட டே 7 தமிழ்நாட்டில் இந்த படம் 81 லட்சம், வேர்ல்டு வைடு 84 லட்சம், இதுவரையும் தமிழ்நாட்டில் 9,29,00,000, வேர்ல்டு வைடு 9,63,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகிருக்கு நிறையா படங்கள். அப்போ கூட இந்த படத்துக்கு ஓரளவுக்கு டீசெண்டான கலெக்ஷன் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. ஈகிள், ஸோ ரவிதேஜா அவர்களோட படம். இந்த படத்துக்கு எவ்வளோ அட்வான்ஸ் புக்கிங் நேற்று எண்ட் ஆஃப் த டே வந்திருக்குன்னு பார்ப்போம். ஆந்திரா தெலுங்கானாவில் 2,40,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10 லட்சம், ஓவர்சீஸில் 80 லட்சம், வேர்ல்டு வைடு 3,30,00,000. இந்த படம் டே 1 டே 2 தான் அதிகமாக கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. படம் பார்த்தவங்களும் நிறைய பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் தேரி பாத்தோன் மெயின் ஐசா உலிஜா ஜியா அப்படிங்கிற ஒரு படம். ஷாஹித் கபூர், கிருத்தி சானன் இவங்க நடித்த படம். ஆக்சுவலாக டைட்டில் ரொம்ப பெருசாக இருக்குது. இதை வேணால் நம்ம வரப்போகிற நாட்களில் தேரி பாத்தோன் மெயின் இல்லை தேரி பாத்தோன் அப்படின்னு ஏதாவது வச்சுக்கலாம். ஏன்னா இதை மனப்பாடம் பண்ணுறதுக்கே ஐசா ஜியா உலிஜா ஜியான்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்தியாவில் வந்து 2,11,00,000, அப்புறம் ஓவர்சீஸில் 2,07,00,000, வேர்ல்டு வைடு 4,18,00,000. நேற்று எண்ட் ஆஃப் தி டே இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் லவ்வர் அந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் நேற்று எண்ட் ஆஃப் த டே தமிழ்நாட்டில் 28 லட்சம், வேர்ல்டு வைடு 33 லட்சம். ஸோ லவ்வருக்கு வந்து ஒரு 60, 70, 1 கோடி வரையும் கூட எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி படம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ லால் சலாம் இந்த படத்துக்கு என்ன பிரச்சனை, ஏன் வந்து இந்த ஆக்குபன்சி கம்மியாக இருக்கிறதுனால ஷோஸ்லாம் வந்து கேன்சல் ஆச்சு, இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று எண்ட் ஆஃப் த டே இந்த படம் வந்து எவ்வளோ அட்வான்ஸ் புக்கிங்கில் வந்து கலெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். லால் சலாம் அட்வான்ஸ் புக்கிங் ப்ரீ சேல் டே 1 தமிழ்நாட்டில் 2,13,00,000, கர்நாடகாவில் 62 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 52 லட்சம், கேரளாவில் 17 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20 லட்சம், ஓவர்சீஸில் 1,07,00,000, வேர்ல்டு வைடு 4,71,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த படம் நேற்று அட்வான்ஸ் புக்கிங்கில் எண்ட் ஆஃப் த டே. ஸோ இப்போதைக்கு இதை வச்சு பார்க்கும்போது டே 1 இந்த படம் ஒரு 8, 9, 10 கோடி வரையுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ரொம்ப கம்மியாச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட படம்னா எந்த அளவுக்கு இருக்கணும், அப்படியே இதை ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ அவரை வச்சு தான் இந்த படத்துக்கு பெரிய பட்ஜெட் வந்தது, அவரை வச்சு தான் இந்த படம் வந்து பெரிய படமாகவே எடுக்கப்பட்டிருக்கு, அவரை வச்சு தான் இந்த படம் பெரிய வியாபாரமாகியிருக்கு. ஸோ இந்த படத்தோட அடிநாதமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருக்குது. அதனால தான் எல்லா ஏரியாலையுமே பெரிய விலைக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் எதுக்கு தமிழ்நாடு உட்பட எல்லா இடத்துலையும் ரொம்ப புக்கிங் ரொம்ப கம்மியாக இருக்குது? நிறையா பேருக்கு இந்த படம் வந்திருக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இருக்குது. ஏன்னா நான் என்ன கேட்குறேன்னா, சும்மா கிடையாது, சாதாரணமாக நீங்கள் எவ்வளோ ஒரு மொக்கையான ஒரு ட்ரெய்லரை விட்டு எவ்வளோ ஒரு மொக்கையான படத்தை அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காருன்னு சொன்னால் கண்டிப்பாக கூட்டமாக போய் பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் மட்டும் இல்லை, நம்ம சவுத் இந்தியாவிலே அவ்வளோ கூட்டம் இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு. ஆனால் இந்த படத்துக்கு அது நடக்கலை. அதுக்கு ரீசன் என்ன? ஃபஸ்ட்டு ஆந்திரா தெலுங்கானாவில் ஏன் ஷோஸை கேன்சல் பண்ணாங்க? அங்கே வந்து ரொம்ப ஆக்குபன்சி கம்மியாக இருக்குது, புக்கிங் வந்து எதுவுமே கரெக்டாக, அதாவது ஒரு 10 பேருக்காக ஷோ போட மாட்டாங்க. அதனால் புவர் ஆக்குபன்சினால் ஷோஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது நடந்திருக்கு, இது வந்து ஃபேக்ட்டு. நான் வந்து ஒரு திருச்சி சொல்லலை, நான் வந்து ஒரு சும்மா ஏதோ ஒன்று அடிச்சு விடல, இது வந்து நியூஸு. நீங்கள் வேணால் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, கூகுளில் கூட போய் போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி நடந்துகிட்ருக்கு. இது எதனால் அப்படிங்கும்போது ஸோ நிறையா படங்கள் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு ரீசனா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருக்கும்போது யாரோ படம் வந்திருக்குலாம் சொல்கிறியப்பா அப்படின்னா அது ரீசன் கிடையாது. ஆனால் ரீசன் என்ன தெரியுமா? இந்த படத்தில் எக்ஸ்டெண்டட் கேமியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக இதை வந்து ரஜினிகாந்த் மூவியாகவே இவங்க கன்சிடர் பண்ணல. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களோட 170, 171 அப்படின்னு சொல்லிட்டு வேறு படங்கள் தான் இருக்குது. இதில் லால் சலாம் கிடையாது, அவரோட கணக்கிலேயே இந்த படம் கிடையாது. இதில் வந்து அவர் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது தான் போஸ்டர்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து மேபி ஆந்திரா தெலுங்கானாவில் இல்லை இந்த மாதிரி கேரளா கர்நாடகாலெலாம் விஷ்ணு விஷால் படம், விக்ராந்த் படம் அவங்க பொண்ணு வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் ஒரு சின்னதாக ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருக்காரு போல் அப்படின்னு தான் நிறையா பேருக்கு தோணும். நானே மேபி தெலுங்கில் இருக்க ஒரு சூப்பர் ஸ்டாரோ இல்லை கன்னட சூப்பர் ஸ்டாரோ ஒருத்தர் பொண்ணு வந்து டைரக்ட் பண்ணுறாங்க, அந்த படத்தில் ஒரு 2 ஹீரோ நடிக்கிறாங்க, அதில் அந்த சூப்பர் ஸ்டாரை வந்து ஒரு சின்ன கேமியோ பண்ணுறாருன்னா இது என்ன இருக்க போகுது, அவர் என்ன சும்மா ஒரு 2 நிமிஷம் வரப்போறாருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிப்பேன். அப்படி தான் மேபி அவங்களும் யோசிச்சிருந்துருக்கலாம். ஸோ மேபி இதுதான் ரீசனாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இதை தாண்டி இன்னொரு ரீசன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இதுதான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நான் வந்து இந்த படம் எல்லாருக்கும் தெரியும்,
இந்த படம் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது, சூப்பர் ஸ்டார் படம் அவ்வளோதான், பக்கத்தில் தியேட்டர் இருக்குது, நம்ம புக் பண்ணால் கூட நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். யதார்த்தமா எங்க வீட்டுக்கு எதிர்க்க ஒருத்தர் இருக்காரு. நம்ம நண்பரு. அவர பார்த்து, "என்ன ப்ரோ படத்துக்கு போலையா?" "படமா? என்ன படம் வந்திருக்கு?" "இதோ ரஜினிகாந்த் படம் வந்திருக்கேங்க. அதுக்கு போலையா நீங்க?" அப்படின்னு கேட்டா, "என்ன சொல்றீங்க? ரஜினி படம் வந்திருக்கா? என்னங்க சொல்றீங்க?" அப்படின்னு அவர் என்ட்ட கேட்குறாரு. ஆக்சுவலா அவர் பெருசா இந்த சோசியல் மீடியாலாம் யூஸ் பண்ணாத ஒருத்தர் தான். ஆனா, அவரு படங்கள தியேட்டருக்கு போய் பார்க்குற ஆள். இந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. அதுல ரஜினி ரசிகர்கள் இதுல எக்கச்சக்கம். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு ரஜினி ரசிகர்களுக்கே நெறைய பேருக்கு லால் சலாம்னு ஒரு படம் வருது. அந்த படத்துல ரஜினி சார் எக்ஸ்டெண்டட் கேமியோக்கு மேல எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியலன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆடியோ லான்ச்ச மட்டுமே ப்ரொமோஷனா நெனச்சுக்கிட்டு லைக்கா வந்து நெறைய சொதப்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. மேபி இந்த படம் டே 1, டே 2, டே 3 இதுல பிக்கப் ஆகி பெரிய வசூல் எடுத்து மேபி இதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிய வந்து இந்த படம் வந்து பெரிய வசூலாகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். இருந்தாலும் படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.